சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். அயன போகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான். நீங்கள் கடந்த ஒரு வருட காலமாக பட்ட துன்பத்திற்கு கண்டிப்பாக இந்த வருடம் விடை குரு கொடுக்க போகிறார். உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். இதுவரை இழுபறியாக இருந்து கொண்ட அனைத்து காரியங்களும் நிவர்த்தியாகும். உங்களுடைய மனைவி கணவன் உறவுகளுக்கு மிகச் சிறப்பானது ஒரு காலகட்டம் இது. இருவரும் அனுசரித்து சென்று கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியை வரவேற்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். உங்களுடைய வீட்டில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். உங்களுடைய தம்பி தங்கைகளின் திருமணத்தை நடத்தி வைக்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் இந்த வருடம் வந்துவிட்டது. உங்களுடைய பொருளாதாரத்தில் மற்றவர்கள் உற்று நோக்கும் அளவுக்கு உங்களுடைய உயர்வு கண்டிப்பாக இருக்கும். உங்களை உதாசீனப்படுத்திய அனைத்து உறவுகளும் உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரும். உத்தியோகர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பதவி உயர்வு பெறுவார்கள். அரசியல் துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு அடுத்த பதவி உயர்வுக்கு தயாராகி வந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக இந்த குரு பகவான் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அரசு துறை சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும், கான்ட்ராக்ட் மற்றும் ஒப்பந்தங்கள் மற்றும் அரசு சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த வருடத்தில் மிகச் சிறப்பாக அமைய இந்த குரு பகவான் அருள் புரிகிறார். பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன நிம்மதியை இந்த குரு பகவான் அளித்து விடுவார். ஏனென்றால் இதுவரை குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த அனைத்து குழப்பங்களும் இந்த குரு பெயர்ச்சியால் கண்டிப்பாக நிவர்த்தியாகிவிடும். தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மாமனார் மாமியார், தன்னுடைய தாத்தா பாட்டி இவர்கள் அனைவரின் ஆரோக்கியமும் மேம்பட்டு அனைவரும் சிறப்பாகவும் இவருக்கு உறுதுணையாகவும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆகவே பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மன உறுதியுடனும் இந்த குரு பயிற்சியை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் புதிய முயற்சிகளை ஈடுபடுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். புதிய முயற்சியுடனும் புதிய உத்வேகத்துடனும் தங்களுடைய படிப்பை தொடர கண்டிப்பாக இந்த குரு பகவான் அருள் புரிவார். வேளாண் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த அனைத்து காரணங்களையும் முன்னிறுத்த இந்த குரு பகவான் உறுதுணையாக இருப்பார். இரும்பு தொழில், ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு தொழில் இந்த மூன்றும் மிகச் சிறப்பாக நடைபெற இந்த குரு பகவான் அருள் புரிகிறார். ஆகவே ரியல் எஸ்டேட் பங்கு தொழில் இருப்பவர்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பங்குகளை அதிகமாக வாங்கி அதன் மூலம் லாப நோக்குடன் இந்த வருட வாழ்க்கையை அவர்கள் வாழ குரு பகவான் ஆசீர்வாதம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் சிம்மராசியின அனைவருக்கும் குரு பகவான் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை தர தயாராகி வருகிறார். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமான குரு பெயர்ச்சி ஆகும். இவர்கள் மனதில் அடிக்கடி தோன்றும் காரியங்களை எடுத்த உடனேயே நிகழ்த்தி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் இவர்கள் களத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள். கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு குரு பகவான் சற்று அதிகமாகவே தன்னுடைய பலன்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை இவருடைய காரியத்தை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே குரு பகவான் வெற்றியை தருவார். இவர்களுக்கு நட்பு வட்டாரத்திலிருந்து ஒரு மிக சிலரின் சற்று அதிகமான உதவி இவருக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அந்த சற்று அதிகமாக உதவக்கூடிய நண்பர்களை இவர் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இவருக்கு மிகச்சிறந்த குரு பயிற்சியாக அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தாலே இவருடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி. நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கமே உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ தேவையான உடல் தகுதியை நிர்ணயிக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டிப்பாக யோசனை செய்து நீங்கள் உங்களுடைய தொழிலை நடத்தி செல்ல வேண்டிய காலகட்டாயம். வீண் அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படும். பேராசை கண்டிப்பாக ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் சமநிலை நோக்கோடும் யோகா மற்றும் தியானம் மூலமாக உங்கள் மனதை நிலைநிறுத்தியும் இந்த தொழிலில் ஈடுபட்டு உங்களுடைய தொழில் துறையை நீங்கள் மேம்படுத்தவும் உங்கள் குடும்ப நலனை மேம்படுத்தவும் இந்த குரு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வழங்குவார். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த
சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு நீளம் சுப காரியங்களை சொல்லும் குரு பெயர்ச்சியாகத்தான் அமைய போகிறது. ஆகவே உங்களுடைய குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த உத்வேகத்துடனும் இருக்க நீங்கள் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வியாழக்கிழமை குரு ஹோரையில் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்தல் அதிகமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. மனைவியினுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு நடந்தால் மிகச் சிறப்பானதொரு குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் மற்றும் தாய் தந்தையரின் உடல் நலனில் கொஞ்சம் கவன சிரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமும் உங்களுடைய குரு பயிற்சியை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் சென்று சிவனை 11 முறை வலம் வருவதன் மூலம் உங்களுடைய இந்த குரு பயிற்சியை சரியானதாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அந்த சிவன் தந்து இந்த சிம்மராசி அன்புகள் தங்களுடைய வாழ்நாளில் எல்லா விதமான திருவருளையும் குருவருளையும் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.